ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஜெபம்னா என்னன்றது நாட்களில் புரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதிகமாக ஜெபிக்க ஏவும்பொழுது நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்க ஒருவனும் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் நினச்சிடக்கூடாது. அவர் தேடிகிட்டே இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது, ஜெபிக்க ஆள் இல்லை. ஆமாம், நல்லா ஜெபிங்க. சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இருங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஆண்டவரை கூப்பிடும்போது அந்த அவைலபிளாக இருக்கணும். உங்களை பாரப்படுத்துவார். சம்டைம்ஸ் நிறைய வாட்டி எனக்கு ஆயிருக்கு. அந்த ஒரு சைன் வரும்போது தெரியும், ஓகே எதுக்கும் பாரப்படுத்துகிறார். கொஞ்சம் நேரம் இப்போ டக்குன்னு ஒரு 5 to 10 minutes என்னோடய ஜவாரிலேருந்து உட்காந்துட்டு நான் போயிடுவேன். அந்த பாரம்லாம் போகும். காட் கால்ஸ் எ மேன் டு ப்ரே. அவருடைய பாரத்தை யாருக்கிட்டேயோ காட்டணும்னு விரும்புகிறார். அவரை யார்கிட்டையோ சொல்லணும் அந்த பாரத்தை அவருக்கு. இல்லைனா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு போல். யாருக்கிட்டையோ சொல்லி அந்த பாரத்தை சொல்லி அவங்களை ஜெபிடுப்பா நடுராத்தில் எழுப்பி விட்றாரு. சம்டைம்ஸ் காரில் போகும்போது திடீர்னு பாரமாயிரும். அதை அனுபவிச்சிருக்கீங்களா? காட்ஸ் ஹார்ட். எத்தனை பேருக்கு அந்த காட்ஸ் ஹார்ட் வேணும்? காட்ஸ் ஹார்ட் வேணும்னா நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கணும். யூ வாண்ட் டு நோ த ஹார்ட் ஆஃப் காட், தென் யூ ஷுட் பி எ ப்ரேயர் வாரியர். நம்ம எல்லாருக்கும் ஆசை இல்லை ஆண்டோடைய இருதயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு. ஆண்டோடைய இருதயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இதுதான் அந்த ஜெபம் என்ற உறவு மூலமாக தான். இப்போ அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நான் நிறைய வாட்டி இருதயம் ரொம்ப பாரமாயிரும். என்னென்னு தெரியாது. மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், பிரேஜிமா ஐ திங்க் காட் இஸ் புட்டிங் அ பர்டன் இன் மை ஹார்ட், ஐ வில் கோ ப்ரே அண்ட் கம் ஆன். ரொம்ப ப்ரெஷியஸான ஆண்டவருங்க அவர் இருக்கிற வல்லமைக்கு பாருங்கள். பட் ஆனால் நம்மக்கிட்ட இந்த பேர்டனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவர் ஏங்குறார். ஒரு நாள் சர்ச் பண்ணுறார். இன்னும் என்னத்துக்கோ ஆள் இருக்குது, பாட்டு பாட ஆள் இருக்குது, பிரசங்கம் பண்ண ஆள் இருக்குது, ஜெபிக்க இன்றைக்கி ஆள் இல்லை. ஜெபிக்கிற ஆள் இல்லை. ஜெபிக்கிறதுக்கு அதுவும் தாண்டி காட்ஸ் ஹார்ட்டை புரிஞ்சு ஜெபிக்க ஆள் இல்லை. My dear friend, if you want to know the heart of God, go to your room, lock the door, pray to the God who is unseen, wait upon Him, and He will burden up your heart. என்னன்னு ஜெபிக்க தெரில சார் அப்படின்றீங்களே, இப்போ உட்காந்து பாருங்கள். அவரே உங்கள் பாரத்தால் நிரப்புங்கன்னு கேட்டு பாருங்கள். அவர் உங்கள் பாரத்தை வைக்கும் போது உங்களால் அதை அப்படி அந்த வெயிட்டை உங்களால் அதை வார்த்தையில் விவரிக்க முடியாது. அழணும்னு தோணும், கத்தறி அழணும்னு தோணும். உங்களை நெருக்கி ஏவுவார். இஃப் யூ ஆர் இன் தட் ஜோன், யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் காட். God wants, God needs, God is searching for someone who can pray. Not just pray, but to know the heart of God and pray. That is very important. My dear friend, I'm encouraging you to spend quality time of prayer in these last days. Not just prayer, சும்மா ஜெபம் பண்ணுறதில்ல. Know the heart of God and pray. If you want to know the heart of God and pray, உட்காருங்க. அந்த பேர்டன், அந்த ஆண்டோடைய இருதயத்தை பேர்டனை புரிஞ்சு ஜெபம் பண்ணோம், புரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, if you want to know the heart of God, prayer is the only way. I know some of you listening to this message are willing to நீண்ட நாள் ஜெபம் பண்ணுறீங்க. சில பேர், ஆண்டவரே உங்கள் பாரம் என்ன, ஆண்டவரே உங்கள் இருதய ஏக்கம் என்ன, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், என் பாரத்தை நீ தெரிஞ்சுக்கணுன்னா, என்னோடய இருதயத்தை நீ புரிஞ்சுக்கணுன்னா ஒன்றே தான்ப்பா. just go to your room and sit with me, pray with me, wait upon me. நான் என் பாரத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். I encourage you to have that experience. Have a very blessed day. God bless you.